வணக்கம் மக்களே. மக்களே சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அம்மா பத்திரகாளி அம்மாவுக்கு விரதம் பிடிப்பேன். அதனால் மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் ஒரு வேளை நல்லா சாப்பிட்ருவேன் பார்த்துக்கோங்க. சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், மோர் வத்தல், தயிர் இதெல்லாம் போட்டு தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டே பார்த்துக்கோங்க. நீங்களும் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்களா மக்களே? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே சாப்பாட்டுக்காக தான். அது கூட நம்ம ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிடணும். அதனால தான் நான் கேட்குறேன் மக்களே. அப்புறம் எல்லோரும் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, நல்ல விஷயம். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னு கேளுங்க. எலெக்ஷன் வேறு வருது மக்களே. எலெக்ஷன் வருது. எப்போ பார்த்தாலும் இவங்களே தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒரு நிம்மதி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அந்த பையனை அடித்து போலீஸ்காரங்க அடித்து கொண்டு விட்டாங்க. அதே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. எனக்கெலாம் ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது மக்களே. அதெல்லாம் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணுன்னா பார்த்து வாக்களிங்கள். ஏன்னா சும்மா இதே மாதிரி போட்டுட்டு குண்டிச்சீட்டில் குதிரை ஓட்டுறவங்களுக்கே நம்ம ஓட்டை போட்டுட்டு இவங்களே ஆளை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களே. ஒரு உயிர் போகிறதெல்லாம் சாதாரண விஷயமா மக்களே? அவன் பாவம் 27 வயசு தான் ஆகுதான். 27 வயசில் இந்த மாதிரி அவனை இப்படி அடித்து கொண்டு விட்டாங்க. அவங்க பெற்றவங்க எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க நம்ம பிள்ளைய வச்சு. பிறகு அவனே எவ்வளோ கனவு கண்டிருப்பான், நம்ம எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பான். பாவம் அவனை அடித்து அநியாயமாக கொண்டு விட்டாங்க மக்களே. சரிங்களா மக்களே? அதனால் ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே பார்த்து வாக்களிங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.